ஆண்டவரும் இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் நல்ல நாமத்தினாலே இந்த தொலைக்காட்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பெயர் ஞானசேகர். நான் ஒரு ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர். குளோபல் ரிவைவல் அலையன்ஸ் என்ற இந்த உலகளாவிய எழுப்புதல் கூட்டமைப்பு வழியாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இது ஒரு தன்னார்வ எழுப்புதல் கூட்டமைப்பாகும். தேசங்களின் எழுப்புதலுக்காக திருச்சபையின் மற்றும் ஊழிய நிறுவனங்களின் வளர்ந்து பெருகி கனி தந்திட உள்ளூர் சபையுடன் இணைந்து இயங்கும் எளிய அமைப்பாகும். இறுதி எழுப்புதலை எதிர்பார்க்கும் சபை தலைவர்கள், மேய்ப்பர்கள், ஊழிய தலைவர்கள், விசுவாசிகள் என அனைவரும் எங்களுடன் இணைந்து செயல்படலாம். GRA என்பது தற்போது உலகில் 10 நாடுகளிலும் இந்தியாவில் 10 மாநிலங்களிலும் செயல்பட்டு வருகிறது. GRA ஊழியங்களை பற்றி ஒரு சின்ன குறிப்பை நான் சொல்லிவிட விரும்புகிறேன். இந்த கூட்டமைப்பு 7 வகையான ஊழியங்களை செய்து வருகிறது, இந்தியாவிலும் பிற நாடுகளிலும். முதல் ஊழியமாக ஜெப ஊழியம். உலக அளவில் ஆன்லைன் ஊழிய வழியாக 6 மணி நேரம், 12 மணி நேரம், 24 மணி நேரம் என பல்வேறு சமய அமைப்புகளை இணைத்து மன்றாட்டு ஜெபங்களை நடத்துதல், தனிநபர் ஆத்துமாதாய பயிற்சி அளித்தல், ஆன்லைன் வழியாக சபைகளில் நேரடியாகவும் விசுவாசிகள் அனைவரும் தனி நபராக ஆத்துமாதாயம் செய்வது எப்படி என முறையாக பயிற்சி அளித்தலாகும். ஒரு ஆவிக்குரிய குழந்தையை கற்பந்தரித்து பெற்றெடுத்து வளர்த்து சீசனாக்குவது எப்படி என பயிற்சி அளித்தல். மூன்றாவதாக உலக வேலையோடு ஊழியம் செய்வது எப்படி, அதாவது 10 மேக்கர்ஸ் ட்ரைனிங் என ஆன்லைன் வழியாகவும் சபைகளிலும் நேரடியாக இந்த பயிற்சிகளை நாங்கள் கொடுக்கிறோம். விசுவாசிகள் உலக வேலை செய்து கொண்டே சபையுடன் இணைந்து ஊழியங்களில் ஈடுபடுவது பற்றிய பயிற்சி அளித்தல். நான்காவதாக குடும்ப ஆலோசனை ஊழிய பயிற்சி அளித்தல், அதாவது ஃபேமிலி கவுன்சிலிங் ட்ரைனிங். சபைகளில் குடும்ப கூடுகைகள் நடத்திட தன்னார்வ தம்பதிகளுக்கு பயிற்சி அளித்தல். சபைகள் தோறும் குறைந்தபட்சம் ஒரு குடும்ப ஆலோசனை தம்பதிகளை ஏற்படுத்தி குடும்பங்களுக்கு உதவுதல். ஐந்தாவதாக சட்ட விழிப்புணர்வு பயிற்சிகள். இந்திய அரசியல் அமைப்பில் கிறிஸ்தவ வழிபாட்டிற்காக வழங்கப்படும் உரிமைகள் மற்றும் அதிகாரங்கள் பற்றிய கருத்தரங்குகளை நடத்துதல். ஏழாவதாக ஒரு ஊழியத்தை நாங்கள் செய்து வருகிறோம், மீடியா மினிஸ்ட்ரி மற்றும் பயிற்சிகள். இளைஞர்களுக்கு ஆன்லைனில் ஊழிய பயிற்சி வழங்குதல், குறு படங்கள் தயாரித்தல், வீடியோ கிளிப்புகளை எடுத்தல், துணுக்குகளை தயாரித்தல் மற்றும் அதை யூடியூப்பில் ஏற்றுவது போன்ற பயிற்சிகளை நாங்கள் அளித்து வருகிறோம். சபைகளில் ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்காக பல்வேறு ஊழிய துறைகளை ஏற்படுத்தி சபை வளர்ச்சிகள் விசுவாசிகள் அனைவரும் ஏதாவது ஒரு வகையில் ஊழியம் செய்திட ஆலோசனை வழங்குதல். GRAயினுடைய தன்னார்வ ஊழிய பயிற்சிகளை நீங்கள் பெற்றிட விரும்பினால் எங்கள் இணையதள முகவரியில் விண்ணப்பியுங்கள். இந்த இறுதி கால எழுப்புதல் பணியை இணைந்து நாம் செய்வோம். இந்த நாளில் உங்களோடு கூட இந்த காணொளி மூலமாக தனிநபர் ஆத்தும ஆதாய பயிற்சி என்றால் என்ன என்பதை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தனிநபர் பயிற்சி வழியாக நான் கடந்த 22 ஆண்டுகளாக நற்செய்தி பணி செய்து வருகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 9 பேரை தனிப்பட்ட விதத்திலே சந்தித்து அவர்களுக்கு நற்செய்தியை அறிவித்து நல்ல சீசராக மாற்றி அவர்களை ஆண்டவருடைய ஊழியத்தில் பயன்படுத்தும் அளவுக்கு ஆண்டவர் இந்த தனிநபர் ஊழியத்தின் மூலமாக என்னை பயன்படுத்தினார். பார்த்திங்கன்னா, வேதம் நமக்கு திட்டவட்டமாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறது. நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இங்கே இயேசுவானவர் கடைசியாக இறுதி கட்டளையாக இதை நம்ம பார்க்கும்போது ராஜரீக கட்டளை என்று வேதம் கூறுகிறது. சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இந்த கருத்தை லூக்கா என்பவர் எழுதும்போது லூக்கா 24:47-48 அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள் என வாசிக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா, சுவிசேஷத்தை, அதாவது நற்செய்தியை பற்றி அறியாத
எல்லா மனிதருக்கும் நற்செய்தியை அறிவிக்கும் பெரிய வேலை ஒவ்வொரு விசுவாசிக்கும் உள்ளது. கிறிஸ்துவின் நற்செய்தியாலே வாழ்வு பெற்ற நாம் அனைவரும் இந்த நற்செய்திக்கு வெளியே இருக்கிற பாவத்தில் அழிந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் நீங்களும் நானும் தான் இந்த நற்செய்தியை கொண்டு செல்ல வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லி போயிருக்கிறார். அதை குறித்து பவுல் கூறும்போது கூட 1 கொரிந்தியர் 9:16 சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்கிறார். பாருங்க, இதில் 2 பதங்கள் ரொம்ப முக்கியமான சொற்கள் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. அதாவது சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது என்மேல் விழுந்த கடமை, நான் அதை பிரசங்கியாவிட்டால் எனக்கு ஐயோ. சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது நம்ம எல்லோருடைய கடமை, நம்ம எல்லோருடைய பொறுப்பாக இருக்கிறது, ஒவ்வொரு விசுவாசியினுடைய தலையாய பணி என்று சொல்லலாம். நாம் சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் நாம் கிறிஸ்துவின் நற்செய்தியை மற்றவர்களுக்கு பகிர முனைப்போடு இல்லைன்னா நமக்கு ஐயோ என்று அவர் சொல்லுகிறார். பாருங்கள், இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நிறுவனங்களுக்குள்ளே, அதாவது வேலைக்கு செல்லும்போது பழைய காலங்களில் அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டர்னு ஒன்று இருக்கும். அந்த ரிஜிஸ்டரில் உள்ளே நுழைந்த உடனே கையெழுத்து போட்டால் தான் வேலைக்கு வந்ததாக கணக்கெடுக்கப்படும். அவர் அந்த நிறுவனத்தில் ஒரு பெரிய அதிகாரியாக இருந்தாலும் அந்த அந்த பதிவேட்டில் அவர் கையெழுத்து போடலைனா, இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நிறுவனத்துலேயும் ஆன்லைன் பஞ்சிங் வந்துருச்சு. அந்த விரலை பதிவு செய்யணும். அது பதிவு செய்த பிறகு தான் அவர்கள் வேலைக்கு வந்ததாக அது ரெக்கார்ட் ஆகும். அதே போல் நீங்கள் அந்த எந்திரத்தில் கை வைக்காமல் வேலைக்கு உள்ளே போய் நீங்கள் எவ்வளவு பெரிய வேலை பார்த்தாலும், எவ்வளவு நேரம் வேலை பார்த்தாலும் அந்த நாளுடைய கணக்கு உங்களுடைய பேரில் பதிவாகாது. அப்படி என்றால் என்ன, நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்காமல், நாள் முழுவதும் சுவிசேஷத்திற்காக அறிவிக்கிறதுக்காக நீங்கள் பிரயாசம் எடுக்காமல் நீங்கள் தேவனுடைய ராஜ்ய கட்டுமானத்தில் என்ன பணி செய்தாலும் அது கணக்கில் வராது. சுவிசேஷ வேலைங்கிறது ஒரு அடிப்படை பணி, அது ஒரு கடமை. நிச்சயமாக எல்லா விசுவாசிகளும் செய்யணும். நாம் ஏன் நற்செய்தி அறிவிக்க வேண்டும்? நம்முடைய ஆண்டவர் இப்படி சொல்லி இருக்கிறார். அதாவது எல்லா ஆத்துமாக்களும் அழிந்து கொண்டு இருக்கிறது. தீமோத்தேயு 2:4 இப்படி சொல்லுகிறது, எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் இனி பிறக்க போகிற எல்லாருக்கும் ரட்சிக்கப்படணும்னு பிதாவாகிய தேவன் விரும்புகிறார். அதோடு மட்டுமல்ல, ரட்சிக்கப்பட வேண்டியதற்கான சத்தியத்தையும் அறியணும். இந்த சத்தியங்கிற வேர்டு ரொம்ப முக்கியம். அந்த சத்தியத்தையும் அறியணும். ரட்சிப்பு ஒரு நாளில் வரும். சத்தியங்கிறது விசுவாச வாழ்க்கை, அது சீசத்துவம். அது வாழ்நாள் முழுவதும் அதை அவர்கள் பெற்று அதன் வழியாக அந்த நித்திய ராஜ்யத்திற்குள்ளே செல்லணும். அப்போது பிதா ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படவும் அந்த சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். இந்த கருத்தை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு 18:14 ஒருவனாகிலும் கெட்டுப்போவது பரலோகத்தில் உள்ள உங்கள் பிதாவிற்கு சித்தம் அல்ல. பாருங்கள், நற்செய்தியை அறியாமல் ஒரு மனிதன் செத்து போனான்னா, மரித்து போனான்னா, அந்த உலகத்தை விட்டு கடந்து போனான்னா, அப்படி கடந்து போகிறத ஆண்டவர் விரும்புகிறதில்ல. அவர் ரட்சிப்பின் வாசலை திறந்துட்டார், எனக்கு ரட்சிப்பை கொடுத்துட்டாரு, அதனுடைய மேன்மையை நான் அறிஞ்சிருக்கிறேன், அதனால் நான் வாழ்வு பெற்றிருக்கிறேன். அப்படி இருக்க என் சகோதரனுக்கு நான் இந்த ரட்சிப்பை அறிவிக்காமல் இருப்பது என்மேல் விழுந்த ஒரு பெரிய ஒரு கடமை. அது மட்டுமல்ல, அதை செய்யாமல் இருந்தால் அது எனக்கு ஐயோ. ஏன்னா பிதா ஒருவர் கூட கெட்டு போகக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். இந்த பணியை விசுவாசிகள் தான் செய்யணும். இதை தேவதூதர்களோ அல்லது வேறு யாரோ அதை செய்ய முடியாது. மட்டுமல்ல, மத்தேயு 7:21 இப்படி சொல்லுகிறது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோகத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஒவ்வொருவரும் பரலோகம் செல்லும்போது பார்த்திங்கன்னா
ஒரு இறுதியான அறிக்கை கொண்டு போய் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக, இப்போ நான் மரித்து போனேன்னா என்னுடைய மரண நாளில் நான் ஆண்டவர் சன்னிதானத்தில் வரும்போது நான் என்னை குறித்த ஒரு அறிக்கையை கிறிஸ்து இயேசு கொடுக்கறது போல் கொடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாரும், அதாவது அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள் மட்டும்தான் பரலோகத்தில் பிரவேசிப்பார்கள் என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். யோவான் 17:4 அவர் அந்த நீண்ட ஜெபத்தில் அந்த பிதாவை நோக்கி தன்னுடைய பணியை முடிச்சுட்டு அவர் சிலுவையில் தன்னை கையளிக்கும்படி ஒப்பு கொடுப்பதற்கு சற்று முன்னால் அவர் பிதாவை நோக்கி இப்படி ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறார். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். எப்படி மகிமைப்படுத்தினேன்? நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். கிறிஸ்து இந்த உலகத்தில் தன்னுடைய பணியை முடிச்சுட்டு போகும்போது ஒரு நிறைவான வார்த்தை சொல்கிறார். நான் என் பணியை முடித்து விட்டேன், பிதா எனக்கு அருளின அந்த வேலையை நான் செய்து முடித்து விட்டேன். ஒரு நிச்சயமான ஒரு மனநிலையில் அவர் அந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி, பிதாவை நோக்கி இப்படி ஜெபிக்கிறார். பாருங்கள், எல்லோரும் குறைஞ்சபட்சம் ஒரு ஆத்மாவுக்காவது நற்செய்தியை கொடுத்து அந்த நற்செய்தினால் அந்த நபர் வாழ்வு பெறணும், அவர்களை ஆசீர்வதிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். எபேசியர் 2:8-10 என்ன பார்க்குறோன்னா, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில் வந்த உடனே, கிறிஸ்தேசுவனுடைய ரத்தம் நம்முடைய பாவங்களெல்லாம் கழுவி சுத்திகரித்த உடனே நான் ஒரு புது சிருஷ்டியாக மாற்றப்பட்டிருக்கேன். எதற்காக? நற்கிரிகளை செய்வதற்கு. நற்கிரிகளிலே பிரதானமான, உன்னதமான, உச்சிதமான, நிறைவான ஒரு நற்கிரிகை என்னன்னா, ஒரு மனிதனுக்கு நற்செய்தியை பகிர்வது. ஒரு மனிதருக்கு நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு மனிதருக்கு நற்செய்தியை கொடுத்துட்டா, அதாவது உலக ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ரெண்டையும் நற்செய்தியின் மூலமாக அவருக்கு நம்ம கொடுத்து விடுகிறோம். ஆகையால் நீங்களும் நானும் சாக்கு போக்கு சொல்ல அந்த நாளில் நமக்கு இடம் இருக்காது. நம்ம பார்த்து குறைந்தபட்சம் ஒரு ஆத்மாவுக்கு நீ நற்செய்தி அறிவித்தாயா, ஒன்று நான் ரட்சித்து அபிஷேகித்து உனக்கு வேண்டிய சகல உலக நன்மையும் கொடுத்து ஆவிக்குரிய நன்மையும் கொடுத்து குறைவில்லாமல் நான் பராமரித்தேனே, இலவசமாக நீ பெற்றையே, அதை நீ மற்றவர்களுக்கு இலவசமாக கொடுத்தியா, ஒரு நபருக்காவது கொடுத்தியா என்று கேட்பார். அப்போது அந்த இறுதி நேரத்தில் நாம் நற்செய்தியை உண்மையாக ஒருவருக்கு அறிவித்திருந்தோமானா தைரியமாக நம்ம என்ன செய்ய முடியும்? ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நிற்க முடியும். ரெண்டாவது, உங்கள் மூலமாக ரட்சிக்கப்பட்டவருடைய ஆத்மா, அவருடைய பெயர் அவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். ஆகினால நீங்கள் அங்கே பிதாவினாலும் குமாரனாலும் அவருடைய பிரசன்னத்திற்கு முன்பாக பாராட்டை பெறுகிற ஒரு நபராக மாறுவீர்கள். பாருங்கள், யோவான் 15:16 இப்படி சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாரு? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவனுடைய சன்னிதானத்திற்கு காணிக்கையாக ஆத்துமா என்ற கனிகளை கொண்டு வரணும். ஆண்டவருக்கு நம்ம பொருள் காணிக்கை கொண்டு வருவோம், பண காணிக்கை கொடுப்போம். ஆனால் அந்த காணிக்கையெல்லாம் ஆண்டவருக்கு போய் சேராது. ஆண்டவருக்கு உகந்த காணிக்கை என்ன தெரியுமா? ஒரு ஆத்துமாவை நற்செய்தியால் ஆசீர்வதித்து தேவனுடைய களஞ்சியத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கணும். அந்த ஒரு பணியை நீங்களும் நானும் செய்யும்படி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த காணிக்கை விலையேறப்பெற்ற காணிக்கை, அந்த கனி விலையேறப்பெற்ற கனி. அப்புறம் பாருங்கள், அந்த கனி நிலைத்திருக்கணும். அதுவும் நம்முடைய கையில் தான் இருக்குது. நீங்கள் ரட்சிப்புக்குள்ளே நடத்தின அந்த ஆத்துமா ஒரு சீசனாக வளரும் வரை நமக்கு அந்த பொறுப்பு இருக்குது. ஒவ்வொருவருக்கும் அந்த விசுவாசிக்கு பொறுப்பு இருக்குது. அதைத்தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கு என்று அதை குறித்து அவர் சொல்லுகிறார். அப்படி சொல்லும்போது, நான் உங்களை ஏற்படுத்தினேன், தட் இஸ் ஐ ஹாவ் அப்பாயிண்டட் யூ, நான் உங்களை என்னுடைய பணியாளனாக நான் உங்களை நியமித்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இதை உறுதிப்படுத்த தான் பேதுரு 1 பேதுரு 2:9 இப்படி நம்ம வாசிக்கிறோம். 1 பேதுரு 2:9, நீங்களோ
உங்களை அந்தகாரத்தில் நின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். இந்த வசனத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்? மிக முக்கியமான சில குறிப்புகளை இந்த அப்போஸ்தலன், பிரதான அப்போஸ்தலன் சொல்லுகிறார். பாருங்கள், அந்தகாரத்தில் நின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. அப்போ புண்ணியங்கள் என்ன அப்படின்னா, தேவநீதியாகிய கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு நம்ம அறிவிக்கணும். வாழ்க்கையினாலும் வார்த்தையினாலும் அறிவிக்கணும். வாழ்க்கையினால் அறிவிக்கிறது ரொம்ப சிறப்பு, வார்த்தையினாலும் நம்ம அறிவிக்கணும். அப்படி பாருங்கள், அதற்காக நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்தமான ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறோம். பாருங்கள், நற்செய்தி பணியை, அதாவது ஆத்துமாதாய பணியை ஒருவர் செய்தால் அவர் வாழ்க்கையில் நாளுக்கு நாள் பரிசுத்தமாகிறார். தேவனுடைய சித்தத்தை செய்யும்போது பிதா அவரோட கூட இருக்கிறார். பிதா, குமாரர், பரிசுத்தாவி 3 பேரும் ஆத்துமாதாயகரோடு கூட இருக்கிறார். ஆகையினால அவர்கள் பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தம் அடைகிறார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காணொளி வழியாக ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்றால், இந்த உலக வாழ்க்கையில் நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு என் வாழ்க்கை ஆத்தும ஆதாயத்துக்காக அது செலவிடப்படணும். ஒருவேளை நான் ஒரு ஆசிரியராக இருக்கலாம், ஒரு மருத்துவராக இருக்கலாம், அல்லது ஒரு வழக்குரைஞராக இருக்கலாம், அல்லது ஒரு விவசாயியாக இருக்கலாம், ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், ஒரு எந்த தொழில் வேணாலும் நான் செய்து கொண்டு இருக்கலாம், ஒரு போதகராக இருக்கலாம், ஒரு தீர்க்கதரிசியா, வாட் எவர் இட் மேபி. ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்நாளில் ஆத்தும ஆதாயர்களாக அழிந்து போகிற ஆத்துமாக்களை நோக்கி தங்களுடைய கண்களையும் மனதையும் திருப்பி அவர்கள் செயல்பட வேண்டும். ஏனென்றால் அந்த ரட்சிப்பினுடைய அந்த மகிமையான செயல்பாடு எனக்குள்ளே இருக்கிறது. பாருங்கள், நற்செய்தி அறிவிக்கும் முறை 2 முறை இருக்குது. ஒன்று, திரளான மக்களுக்கு நற்செய்தி அறிவிப்பது, அதாவது சுவிசேஷ கூட்டங்களை நடத்துவது, சுகமளிக்கும் கூட்டங்களை நடத்துவது, கைப்பிரதி ஊழியம் செய்வது, கிராம சந்திப்பு ஊழியம் செய்வது, மார்க்கெட்டு மற்றும் பிஸியான தெருவில் நின்று கைப்பிரதி ஊழியங்களோ இல்லை தனிநபராக சந்தித்து அவருக்கு நற்செய்தியை அறிவிப்பது, இப்படிப்பட்ட பணிகளை, இப்படிப்பட்ட வழிகளில் நற்செய்தியை நம்ம கடத்துகிறோம். இப்படி வீதியில் இறங்கி நற்செய்தி பணி செய்வது, 2 பேராக நாம் செல்வது, இது ஒரு பாரம்பரியமான முறை. இன்னும் சொல்லப்போனால் சாதகமான காலத்தில் நாம் விதை விதைக்கிற ஒரு காலம். இதாவது மழை பெய்யும் போது எல்லா பூமியிலையும் நம்ம உழவு உழுது விதை விதைக்கிற மானாம்பாரி விதை மாதிரி இந்த முறை எல்லா காலங்களிலும் நம்ம இதை நம்ம சிறப்பாக செய்து வருகிறோம். இது ஒரு வெளிப்படையான மெத்தட். இன்னொரு முறை இருக்கிறது, மறைமுகமான ஒரு நற்செய்தி அறிவிப்பு. அந்த 2வது முறைக்கு பேர் தான் நம்ம தனிநபர் ஆத்தும ஆதாய முறை என்று நம்ம சொல்கிறோம். இந்த காலங்களில் நம்ம வீதிகளில் இறங்கி நற்செய்தி ஊழியம் செய்ய முற்படும்போது எதிர்ப்புகள், வாக்குவாதங்கள், சண்டைகள், காவல் நிலையம் இழுத்து செல்லுதல், கேஸு, கோர்ட்டு என விரும்பத்தக்காத பல நிகழ்வுகள் உண்டாகிறதுனால பெரும்பாலான விசுவாசிகள், சுவிசேஷகர்கள், நற்செய்தி பணி செய்கிறவர்கள் சுவிசேஷ வேலை செய்கிறதை அவர்கள் திகிலோடு செய்து வருகிறார்கள் அல்லது தயக்கத்தோடு செய்கிறார்கள். சிலர் விட்டு விட்டார்கள். ஆனால் சிலர் இன்னும் சவாலான இம்முறையில் நற்செய்தி பணிகளை செய்து வருகிறார்கள். அது பலன் தரக்கூடிய முறை தான். ஆனால் அதைவிட மறைமுகமாக எந்த எதிர்ப்பும் இல்லாமல் லெகுவாக வாழ்நாள் முழுவதும் தாராளமாக நற்செய்தியை நாம் எந்த தடையும் இல்லாமல் பயமும் இல்லாமல் அறிவிக்கின்ற 2வது முறை பேர் தான் தனிநபர் ஆத்தும ஆதாய முறை. இது ஒரு விசுவாசி தனக்குரிய ஆவிக்குரிய குழந்தையை கற்பந்தரித்து பெற்றெடுத்து வளர்த்து சீசனாக்கும் முறை. அதாவது கற்பந்தரித்தது முதல் அந்த குழந்தையை பெற்றெடுத்து அதை வளர்த்து சீசனாக மாறும் வரை தொடர்பில் இருப்பது, அந்த நபரோடு தொடர்பில் இருப்பது. நான் இந்த முறை வழியாக
நான் முதல் ஆத்துமாவை நான் ஆதாயம் செய்தேன். அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த முறை வழியாக ஒரு நபரை நான் ஆண்டவருக்குள்ளே நடத்துவதற்கு ஜெபம், தெரிந்தெடுப்பு, நற்செய்தி அறிவிப்பு, அப்புறம் நற்செய்தி அறிவிப்புக்கு முன்னால் நன்றாக அவரோடு பழகுதல், அப்புறம் நற்செய்தி அறிவித்தல், அவர் மறுபடி பிறந்த பிறகு அவர் அந்த நற்செய்தியை உறுதிப்படுத்துதல், கடைசியாக பார்த்திங்கன்னா அவர் ஒரு சீசனாக வளரும் வரை நான் தொடர்பில் இருந்து ஒரு குழந்தையை போல் பெற்றெடுத்து வளர்த்து அதை சீசனாக மாற்றுகிற வரைக்கும் அதோட தொடர்பில் இருக்கிறது. இன்று வரைக்கும் என்னுடைய முதல் முதல் ஆத்துமா இன்றைய வரைக்கும் என்னோட தொடர்பில் இருக்கிறார். அவரை நான் பெற்றெடுக்கும் போது கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு மேலாக ஜெபித்து அவரோடு பழகி அவருக்கு உதவிகளை செய்து நெருக்கமாக பழகி அதன் பின்பு ஆண்டுடைய கிருபையினால் அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அவர் இப்போது ஒரு முழு நேர பணியாளராக பணியாற்றி வருகிறார். 9 பேர் அப்படி நடத்தி இருக்கிற இதில் 8 பேர் முழு நேர பணியாளர்கள். அதாவது ஜெபம், நற்செய்தி அறிவிக்க வேண்டிய நபர்களை தெரிவு செய்தல், அவர்களோடு அன்பாக பழகுதல், ஏற்ற சமயத்தில் நற்செய்தி அறிவித்தல், மறுபடி பிறந்த அனுபவத்தை உறுதி செய்தல், கருசனையோடு ஆவிக்குரிய குழந்தையை வளர்த்தல், சீசனாக மாறும் வரை அவர்களோடு தொடர்பில் இருத்தல். இந்த படிநிலைகள் தான் தனிநபர் ஆத்தும ஆதாயத்தினுடைய வழிமுறைகள். இயேசு தமது ஊழிய காலங்களில் திரளான மக்களுக்கு நற்செய்தி அறிவித்து வந்தார். இன்னும் பார்த்திங்கன்னா வியாதிஸ்தர், குருடர், செவிடர், நடக்க முடியாதவர்கள், இன்னும் தொழுநோயாளிகள் எல்லாரையும் அவர் குணமாக்கி அவர்களுக்கு தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி அவர்களுக்கு நற்செய்தி அறிவித்தார். அது திரளான மக்களுக்கு அறிவித்தார். அதே நேரத்தில் திரைமறைவில் ரகசியமாக 12 பேரை தேர்ந்தெடுத்து அந்த சீசர்களோடு உண்டு உறங்கி பழகி அவர்களை நற்செய்திக்கு நேராக நடத்தி புதிய மனிதனாக மாற்றி சீசனாக மாற்றி, ஏன் இன்றைக்கு இந்த நற்செய்தி உலகமெங்கும் பரவுறதுக்கு மூல காரணமாக இருந்த அந்த 12 சீசர்களில் 11 பேர் இயேசு கிறிஸ்துவனுடைய தனிநபர் ஆத்தும ஆதாயத்தின் மூலமாக வந்தவர்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவர் ரட்சிப்புக்கு நேராக நடத்துவது மட்டுமல்ல, அவர்களை சீசராக்குகிற மிகப்பெரிய பணியும் நம்முடைய தோள் மேலே இருக்குது. ஆண்டவர் சொல்லும்போது உலகமெங்கு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை சீசராக்குங்கள், ஞான ஸ்நானம் கொடுத்து சீசராக்குங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்போது நற்செய்தி அறிவிக்கிறது ஒரு பணி, அதோடு தொடர் பணியாக தான் இந்த சீசராக்குதல். இது தனிநபர் ஆத்துமாதாயத்தில் இந்த 2 பணியும் நேர்த்தியாக நடைபெறும். இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் நண்பராக பழகிறதுனால எதிர்ப்பு இருக்காது. நீங்கள் சரியான நபர்களை குறித்து அவங்களுடைய பெயர்களை எழுதி வச்சு அவங்களுடைய ரட்சிப்புக்காக அந்தரங்கத்தில் போராடி ஜெபிக்கிறதுனால சத்ருவின் பிடியிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள், அவர்களுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அதோடு மட்டுமில்லை, நீங்கள் அவர்களுக்கு நற்செய்தி சொன்ன மாத்திரத்தில் அந்த நற்செய்தி ஏற்கனவே இந்த நிலம் பண்படுத்தப்படுகிறதுனால நற்செய்தி விதையை போட்ட உடனே அந்த விதை முளைத்து அது வளர ஆரம்பிக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தனிநபர் ஆத்துமாதாய பயிற்சி ஒரு 15 பாடங்களை கொண்டது. அதாவது 3 பகுதிகளை கொண்டது. முதல் பகுதி ஆத்தும ஆதாயர்களை தயார் செய்தல். அதாவது ஒரு விசுவாசியை ஆத்தும ஆதாயத்திற்காக தயார் செய்வது. அதற்கு ஒரு 5 பாடம். முதல் பாடம் ஆத்தும ஆதாயத்தின் அவசியமும் நன்மையும். அதே போல் 2வது பாடம் இயேசுவும் தனித்தாள் ஆத்தும ஆதாயம். இதை நம்ம வேத பாடமாக நம்ம வேத தியானமாக இதை படிக்கலாம். 3வதாக ஆத்துமா என்றால் என்ன? இந்த ரட்சிப்பு ஆத்துமாவுக்கு தானே தவிர சரீரத்திற்கு அல்ல. நம்முடைய மாமிசமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்போ ரட்சிப்பு எதற்கு கொடுக்கப்படுகிறது என்றால் ஆத்துமாவுக்கு தான் கொடுக்கப்படுகிறது. ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது, ஆத்துமா மீட்டெடுக்கப்படுகிறது. ஸோ ஆத்துமா என்றால் என்னன்னு நம்ம ஒரு பாடத்தை படிக்கணும். அதற்கப்புறம் பாருங்கள், இந்த ஆத்துமாவை பாவம் கொல்லும். அப்போ பாவமும் ஆத்துமாவும், அதை பற்றிய ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்கொள்ளலாம். 5வதாக விடுதலையும் புது வாழ்வும். கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை ஒருவர் ஏற்றுக்கொண்ட உடனே அவருடைய வாழ்வில் எப்படி அந்த புது வாழ்வு மலருகிறது, வளருகிறது, அது எப்படி அவர்களை பலப்படுத்தி விசுவாசத்தில் சிறந்தவர்களாக மாற்றுகிறது என்று ஒரு பாடம். 6வதாக ஜெபமும் ஆவிக்குரிய கருத்தரித்தலும். இப்போ பாருங்கள், ஒரு விசுவாசி
ஆத்துமாவை பெற்றெடுக்கணும்னா ஜெபம் இல்லாமல் நம்ம அதை செய்ய முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அது பாருங்கள், 37. தமது சீசர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்லும்போது வேலையாள் இல்லை, வேலையாளாக நீ போன்னு சொல்லலை, வேலையாட்களை அனுப்பும்படி நீ வேண்டிக் கொள்ளுன்னு சொல்கிறார். அப்போது ஆத்துமாதாயத்தினுடைய முதல் படி என்ன? ஜெபம். 2வது படி என்ன? ஜெபம். 3வது படி என்ன? ஜெபம். ஆத்துமாதாயம் எங்கே அஸ்திபாரமிட்டு இருக்கிறது? உங்களுடைய ஜெபத்தில், உங்களுடைய அந்தரங்க ஜெபத்தில், உங்களுடைய மன்றாட்டில், ஆத்துமாக்களுக்காக நீங்கள் கண்ணீர் சிந்துவதில் தான் அது ஜெயமாக மாறுகிறது. ஆக ஆத்துமாதாயத்திற்காக ஜெபமும் ஆவிக்குரிய கருத்துரைத்தலும். இப்போ பாருங்கள், இயேசு கிறிஸ்து எனக்கு மணவாளன், நான் மணவாட்டி. அப்போது நான் மணவாளனோட உறவாடினா தான் மணவாட்டி கற்பந்தரிப்பான். அப்போ ஆவிக்குரிய குழந்தையை பெறணுன்னா நான் கிறிஸ்துவோடு உறவாடணும். அப்போ அந்த குழந்தையை கர்த்தருடைய பாதத்தில் பெற்றெடுக்க அன்னாளை போல நான் கண்ணீர் சிந்தி செபிக்க வேண்டும். 2வது பகுதி இலக்கை நோக்கி நகர்தல். அதாவது பயிற்சி பெற்ற ஆத்துமா விசுவாசி இந்த உலகத்திற்குள்ளே போய் ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்களை நோக்கி முன்னேறி செல்லுதல். இதை குறித்து ஒரு 5 பாடம். ஆத்துமாக்களை நோக்கி நகருதல். ஒரு விசுவாசி ஆத்துமாவை நோக்கி நகர்வது எப்படி? 2வது விதை மற்றும் நிலம். விதைனா என்ன, நிலம்னா என்னன்னு ஒரு பாடம். அப்புறம் நற்செய்தி அறிவிப்பு. நற்செய்தியை எப்படி சொல்லணும்? நம்ம சொந்த கதை சோக கதையோடு சொல்லாமல் நற்செய்தி அறிவிக்கிறதுக்குன்னு ஒரு 8-9 வசனங்கள் இருக்கிறது. அந்த வசனங்களை நம்ம சொல்லி நம்முடைய சொந்த அனுபவம், அதாவது நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன்னு நீங்கள் சொன்னால் போதும். நீங்கள் எந்த நபருக்கு இதை சரியாக பகிர்ந்தளிக்கிறீர்களோ, நல்ல மனநிலையில் கேட்கும் சிந்தையோடு பகிர்ந்தளிக்கிறீங்களோ, நிச்சயமாக அந்த ஆத்மா மறுபடி பிறக்கும். அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ரட்சிப்பின் நிச்சயத்தை பற்றி நம்ம அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஒருவர் மறுபடி பிறந்த உடனே ரட்சிப்பு என்றால் என்ன, ரட்சிப்பின் நிச்சயம் என்றால் என்ன, அதற்கான ஒரு பாடம். அது 5வதாக ஜபக்குழு ஊழியம். அவங்க ரட்சிக்கப்பட்டு மறுபடி பிறந்த உடனே எடுப்பில் அவங்க சர்ச்சுக்கு வர விரும்ப மாட்டாங்கன்னா, மாற்று விசுவாசத்தில் இருக்கிறவங்க, வேறொரு மதத்தை பின்பற்றுகிறவர்கள் உடனடியாக பிறந்த உடனே சர்ச்சுக்கு பகிரங்கமாக வர மாட்டாங்க. அப்போ நீங்கள் அவங்க வீட்டிலையோ அல்லட்ட உங்கள் வீட்டிலையோ ஒரு சின்ன ஜபக்குழுவை நடத்தி அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விசுவாசத்துக்கு நேராக நடத்துவது, அது எப்படி ஒரு ஜபக்குழுவை நடத்துவது என்று ஒரு செய்தி இருக்கிறது. கடைசியாக பாருங்கள், 3வது பகுதி ஆவிக்குரிய பெற்றோராக செயல்படுதல். இது ரட்சிக்கப்பட்டு ஜெபக்குழுவுக்கு வந்த பிறகு ஒரு 4 பாடங்கள் இருக்கிறது. பெற்றோரும் பிள்ளை வளர்ப்பும், கரிசனையும் கண்காணிப்பும், பொறுப்புகளை பகிர்ந்தளித்தல். அப்புறம் பாருங்கள், இந்த அளவுக்கு வந்த பிறகு அவர்கள் ஒரு நல்ல முழு சீசனாக மாறிடுவாங்க. இப்போ கடைசியாக என்ன பாடம்? ஆத்துமாதாயம் செய்யாதவர்களை பற்றி என்ன வேதம் சொல்லுகிறது? இப்படி நமக்கு இந்த ஆத்துமாதாய தனிநபர் ஆத்துமாதாய பயிற்சி இந்த 16 பாடங்கள் வழியாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நான் இந்த செய்தியை முடிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 46 வசனங்கள். அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார். இங்கே பாருங்கள், ஒரு ஆத்துமாவை நீங்கள் கற்பந்தரித்து பெற்றெடுத்து வளர்த்து சீசனாக மாற்றிட்டீங்கன்னா தேவனுடைய நியாய தீர்ப்பில் நீங்கள் நித்திய ஆக்கினைக்கு போக மாட்டீங்க, நித்திய சந்தோஷத்துக்கு போவீங்க. ஒருவேளை நான் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், நான் அபிஷேகிக்கப்பட்டிருக்கலாம், நான் கர்த்தருக்காக வைராக்கியமாகலாம் ஜீவிக்கலாம். ஆனால் ஆத்துமாதாயம் செய்யலைன்னா உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த ரட்சிப்பு, இதனுடைய ஆசீர்வாதம் நீங்கள் வளர்ந்து நீங்கள் இவ்வளவு ஒரு பலமாக இருக்கிறது என்ன நோக்கம் அப்படின்னா, ஒரு ஆத்துமாவை ஆண்டவருக்குள்ளே நடத்தணும். குறைஞ்சபட்சம் ஒரு ஆத்துமா. பாருங்கள், ஒரு ஆத்மாவை வழி நடத்துகிறவர்கள் நிறைய ஆத்மாக்களை நடத்துவார்கள். இந்த முறையில் எந்த எதிர்ப்பும் இருக்காது, பயம் இருக்காது. நீங்கள் வாழ்நாள் முழுவதும் கடைசி நிமிடம் வரைக்கும் நம்ம ஆத்துமாதாயம் செய்யலாம். அப்போது ரட்சிப்பு, அதாவது நற்செய்தி அறிவிப்பு நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது.
2 மெத்தட் இருக்குது. ஒன்று, நேரடியாக வீதியில் இறங்கி சுவிசேஷம் அறிவிப்பது. இந்த நாட்களில் அது நமக்கு ரொம்ப சாத்தியம் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு விசுவாசியும் தனிநபராக அந்தரங்கமாக உங்கள் பகுதியை சுற்றி இருக்கிற பகுதிகளில் உங்களுக்கு ஆண்டவர் காண்பிக்கிற ஒரு நபருக்கு நீங்கள் ஜெபத்தோடும் அவர்களோட நன்றாக பழகி அவர்களுக்கு நற்செய்தியை அறிவித்து ரட்சிப்பின் நிச்சயத்தை உண்டாக்கி அவர்களை ஜெபக்குழுக்கு கொண்டு வந்து அவர்களை நீங்கள் சபையில் கொண்டு வந்து சேர்த்து சீசனாகும் வரை தொடர்பில் இருந்தீங்கன்னா ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நீங்கள் உலகமெங்கும் போய் நீங்கள் நற்செய்தி அறிவித்து சீசராக்குங்கள் என்ற அந்த 2 பணியை நம்ம செய்து முடிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்கிறார். இந்த பாடங்கள் தொடர்ச்சியான பாடங்கள். இன்னும் வரும் நாட்களில் மீதி இருக்கிற பாடங்களை நம்ம படிக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு இந்த வாய்ப்பை தந்ததற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி நாம் இந்த தியானத்தை முடிக்கலாம். நல்ல பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவையும் ஆண்டவரை அடைய நீர் விருப்பமுள்ளவராய் சித்தமுள்ளவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு விசுவாசியும் ஆண்டவரே தனி நபராக ஆண்டவரே ஆத்துமாக்களை நோக்கி திரும்பி அவர்களை கர்த்தாவே ஆவிக்குரிய குழந்தையாக கற்பந்தரித்து பெற்றெடுத்து வளர்த்து ஆண்டவரை சீசனாக மாறும் வரை பொறுப்போடு நடந்து உம்முடைய ராஜ்ய கட்டுமான பணியில் தீவிரமாய் செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் வாழ்நாளில் ஒரு நபரையாவது ஆண்டவருக்குள்ளாக நடத்தி ஆண்டவரே உம்முடைய கர்த்தாவே பிரமாணத்தை உம்முடைய கட்டளையை நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.